ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எஸ்எல் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல். ஏற்கனவே நாங்கள் பைத்தானோட இன்டர்வியூ செக்ஷன்ஸ் வீடியோஸ் போட்டிருந்தோம். நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது கண்டினியூஸாக இப்போ நான் இன்றைக்கி என்ன ரொம்ப போட போகிறோம் அப்படின்னா, ஸோ டேட்டா சம்மந்தப்பட்ட பாண்டாஸ் லைப்ரரியில் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரியாக கூட கேட்கலாம், ஸ்டோரியாக கூட நீங்கள் கேட்டு போகலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு இது பாண்டாஸ் தேவைப்படுது, ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் பைத்தான் படிச்சிருப்பீங்க அப்படின்னா என்னோட சீரிஸ் ஃபுல்லாக என்ன போட்டிருப்பேன், லூப் போட்டிருந்தேன், ஃபங்க்ஷன்ஸ் போட்டிருந்தோம். எங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ ஃபுல் வீடியோ வேணும்னா இங்கே நான் மேலே போடுவாங்க, பின் பண்ணுவாங்க. எல்லோரும் அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஃபுல் வீடியோஸும் இருக்குது. இந்த சரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் போடுவாங்க, அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ வை டு யூஸ் பாண்டாஸ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாண்டாஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் லைப்ரரி ஃபார் டேட்டா அனாலிசிஸ். டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, டேட்டா உள்ளே கொண்டு வரதுக்கு, அதெல்லாம் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா பாண்டாஸும் லைப்ரரி நான் யூஸ் பண்ண போகிறேன். டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்மேஷனும் நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து என்ன கொஸ்டின் முக்கியமாக கேட்பாங்க அப்படின்னா, எப்படி வந்து நான் ஃபைலை வந்து ரீட் பண்ணுறது? இப்போ உங்களுக்கு எக்ஸல் ஃபைலாக இருந்தால் ரீட் அண்டர் ஸ்கோர் எக்ஸல், சிஎஸ்வி ஃபைலாக இருந்தால் ரீட் அண்டர் ஸ்கோர் சிஎஸ்வி, ஓகேங்களா? இது மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைலை வந்து உள்ளுக்குள்ளே லோட் பண்ணி கொண்டு வந்துடலாம், ஓகேங்களா? ஸோ பாண்டாஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு கொஸ்டின் என்ன, வாட் இஸ் மீன் டேட்டா ஃப்ரேம்? ஒன்றும் கிடையாதுங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எஸ்கியூல டேபிள்ஸ்னு சொல்லுவாங்க, எக்ஸல் வந்து ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, ரோசன் காலம், பாண்டாஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, அதை டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லா விதமான டேட்டா சொல்லுவாங்க. கரெக்டாக ஒரு டேட்டா செட் எடுத்தால் ஸ்ட்ரிங்கும் இருக்கும், இண்டிஜரும் இருக்கும், ஃபோன் நம்பர்ஸும் இருக்கும், இமெயில் ஐடி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை வந்து இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும், இதுக்கு நான் பாண்டாஸ் யூஸ் பண்ணுறேன், எப்படி நான் ஃபைலை லோட் பண்ணுறது, டேட்டா ஃப்ரேம்னா என்னது, ஓகேங்களா? மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம டேட்டா வந்து என்ன பண்ணோம், வெளியே தான் லோட் பண்ணுறோம் தவிர இங்கே எதுவுமே நான் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா எப்படி டேட்டா டைப்பை மாற்றுறது, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெளியேருந்து டேட்டா உள்ள கொண்டு வரேன், ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சிங்க சேல்ஸ்னு ஒரு காலம் இருக்குது, குவான்டிட்டி ஒரு காலம் இருக்குது, ஓகேங்களா? நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டுமே எனக்கு என்ன ஆகணும், ஒரு இண்டிஜராக இருக்கணும். சம்டைம் நான் வெளியேருந்து டேட்டா உள்ள கொண்டு வரோம் அப்படின்னா அது ஸ்ட்ரிங்காக இருந்தால் என்ன சார் பண்ணுறது, நம்ம தான் பண்ணணும், ஓகேங்களா? நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இன்டிஜராக மாற்ற போகிறோம், ஓகேங்களா? நீங்கள் பாண்டாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டா டைப்பை மாற்றுறீங்க அப்படின்னா யூ வாண்ட் டு யூஸ் கமெண்ட் கால் டாட் ஆஸ் டைப், ஓகேங்களா? அதை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் உங்களுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து டேட்டா டைப்பை நீங்கள் மாற்றிக்கலாம், ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து எப்படி வந்து நான் ஒரு டேட் காலமை டேட் டைம் ஃபார்மேட்டில் மாற்றுறது, ஓகேங்களா? அதுக்கு வந்து சிம்பிளாக சொல்கிறேன், பிடி டாட் டு அண்டர் ஸ்கோர் டேட் டைப் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதாவது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், எனக்கு என்ன மாதிரி டேட்டா, என்ன மாதிரி என்னோட டேட் காலம் வந்து என்ன மாதிரி ஃபார்மேட் தான் பரவாயில்ல, எனக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஃபார்மேட்டில் மாறிடும், டேட் டைம் ஃபார்மேட்டில் மாறிடும், ஓகேங்களா? இது எதுக்காக முக்கியமாக கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ஒரு டேட் கொடுத்தா மேக்ஸிமம் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும், இயரு, மந்த்து, டே. நீங்கள் இயர் வைஸ் அனலைஸ் பண்ண போகிறீங்க, மந்த் வைஸ் அனலைஸ் பண்ண போகிறீங்க, டே வைஸ் அனலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக இருக்கணும். இயர் தனியாக இருக்கணும், டே தனியாக இருக்கணும், மந்த் தனியாக இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், புதுசாக இயர்னு ஒரு காலம் கிரியேட் பண்ண போகிறேன், புதுசாக ஒரு மந்த் கிரியேட் பண்ண போகிறேன், புதுசாக டேன்னு நான் ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அது முக்கியமாக உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த டேட் காலம் வந்து டேட் டைம் ஃபார்மேட்டில் இருக்கும், தட் இஸ் டேட் டைம் டேட்டா டைப்பில் இருக்கும். அது நான் என்ன பண்ண போகிறேன், பிடி டாட் டு அண்டர் ஸ்கோர் டேட் டைம் அந்த கமெண்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸும் வந்து போடுவாங்க, எல்லாரும் கண்டிப்பாக அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இயர் தனியாக எடுக்கலாம், மந்த் தனியாக எடுக்கலாம், டேஸ் தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண டேட் டைம் ஃபங்க்ஷன் டாட் டிடின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுங்களா கிளியராக புரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எதுக்கு பாண்டாஸ் யூஸ் பண்ணுறோம், டேட்டா ஃப்ரேம்னா என்னது, எப்படி ஒரு டேட்டா டைப்பை மாற்றுறது. நாலாவது வந்து என்ன முக்கியமானது அப்படின்னா எப்படி டேட்டாஸ் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, ஓகேவா? அதுக்கு நான் என்ன கமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா லொக்கேட் ஐலொக்கேட், எல்ஓசி ஐஎல்ஓசின்னு 2 கமெண்ட் இருக்குது, அந்த கமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. கண்டிப்பாக கேட்போம் வாட் இஸ் யூஸ் ஆஃப் லொக்கேட் அண்ட் ஐலொக்கேட். நான் அதை யூஸ் பண்ணி என்ன எடுக்கலாம்னா சப்செட் ஆஃப் ரோசன் காலம். சப்செட்னா என்னது, நமக்கு தேவையான ரோசன் காலம் டேட்டாவை எடுக்கலாம். லொக்கேட் எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. ஐலொக்கேட் எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்கன்னா பொசிஷன் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்களாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நான் சொல்லுறது உங்களுக்கு ஈஸியாக புரியலாம், பட் யூ வாண்ட் டு மேக் ஸ்மால் ஒர்க் அவுட், அது மறக்கவே கூடாதுக்காக, ஓகேவா? தென் ரொம்ப முக்கியமானது எப்படி மிஸ்ஸிங் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது, ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து டேட்டா லோட் பண்ணிட்டேன், அது ஒரு ஸ்டோரியாகவே சொல்கிறேன். எதுக்கு பாண்டாஸ் யூஸ் பண்ணோம், டேட்டா லோட் பண்ணியாச்சு, நம்ம டேட்டா டைப்பில் மாற்றியாச்சு, நம்ம தேவையான மாதிரி டேட் டைம் தனியாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தேவையான டேட்டாஸ் வந்து லொக்கேட் ஐலொக்கேட் பேஸ் பண்ணி எடுத்துட்டீங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா எப்படி நான் நல் வேல்யூஸ் பார்க்குறது, தட் இஸ் மிஸ்ஸிங் வேல்யூஸ் எப்படி நான் பார்க்குறது. அது நான் என்ன கமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன், டாட் இஸ் நல், ஓகேங்களா? டாட் இஸ் நல் போட்டால் உங்களுக்கு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸில் ஆன்சர் கிடைக்கும். என்னால் உட்காந்து கவுண்ட் பண்ணிருக்க முடியாது, எது ட்ரூ எது ஃபால்ஸ், எது ட்ரூ எது ஃபால்ஸ் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. அந்த இடத்துல நீங்கள் அழகாக என்ன யூஸ் பண்ணலாம்னா டாட் இஸ் நல் டாட் சம் போட்டால் போதும், உங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்கெல்லாம் உங்களுக்கு மிஸ்ஸிங் வேல்யூஸோ அந்த காலம்லாம் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ்னு 4 கிடச்சதுன்னா அதில் 4 நல் வேல்யூஸ் இருக்குது, ரெவன்யூ 5 கிடச்சதுன்னா 5 நல் வேல்யூஸ் இருக்குது. எல்லாத்தையும் நல்லா கிளியர் புரிஞ்சிச்சா? இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா மிஸ்ஸிங் வேல்யூஸ் நீங்கள் எடுக்கணும். அதுபோல் ரொம்ப முக்கியமானது எப்படி நல் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய மெத்தட் சொல்லுவீங்க. ஃபார்வர்ட் ஃபில், பேக்வர்ட் ஃபில்னு சொல்லுவீங்க, இன்டர்போலேஷன் சொல்லுவீங்க, ட்ராப் எண்ணே சொல்லுவீங்க, ஃபில் எண்ணே சொல்லுவீங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டாக அடிக்கிற கொஸ்டின் ட்ராப் எண்ணுக்கும் ஃபில் எண்ணுக்கு என்ன வித்தியாசம்,
ஓகேங்களா. ட்ராப் என்ன பண்ணும் அப்படின்னா, எங்கெல்லாம் எனக்கு இந்த ரோஸில் நல் வேல்யூஸ் இருக்கோ அந்த ரோ ஃபுல்லாகவே ட்ராப் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும், எனக்கு கண்டிப்பாக டேட்டா லாஸ் தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 100 ரோ இருக்குது. எத்தனை ரோ இருக்குது? 100 ரோவில் 30 ரோவில் நல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா 30 ரோமே ட்ராப் ஆகிருமோ. லாஸ்ட் உங்களுக்கு எத்தனை டேட்டாஸ் தான் கிடைக்கும்? 70 இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகும். ஸோ அது யூஸ் பண்ணும்போது உங்களோட டேட்டா குவாலிட்டி பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் ஃபில் என்ன எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு அந்த ஒரு வேல்யூ ஃபில் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ்னு ஒரு காலம் இருக்குது. நீங்கள் எங்கெல்லாம் நல்ல இருக்கும் அங்கே ஆவரேஜ் ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் என்ன யூஸ் பண்ண போகிறேன், இங்கே ஃபில் என்ன யூஸ் பண்ண போகிறேன். ட்ராப் என்ன பண்ணும், எனக்கு எங்கெல்லாம் ரோஸில் நல் வேல்யூஸில் ரோ ஃபுல்லாக ட்ராப் பண்ணிடும். ஃபில் என்ன பண்ணுன்னா, எங்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து நல் வேல்யூஸில் வந்து இந்த வேல்யூ ஃபில் பண்ண விரும்புகிறனோ அது நீங்கள் அழகாக என்ன பண்ணிக்கலாம், அந்த வேல்யூஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்டோரியாக தெரிஞ்சால் பாண்டாஸ் எதுக்கு யூஸ் பண்ணேன், எப்படி ஒரு ஃபைல் உள்ள கொண்டு வருது, read_excel, read_csv, டேட்டா ஃப்ரேம் என்னது, சிம்பிளாக ரோஸ் அண்ட் காலம், எப்படி டேட்டா டைப்பை மாற்றுறது, எப்படி லொக்கேட் யூஸ் பண்ணி டேட்டா ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது, ஃபைனலாக நீங்கள் பார்த்தா வந்து நல் வேல்யூஸ் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்குது, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது. ஓகே, இதை வந்து ஷார்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கொஸ்டின்ஸ். ரெண்டாவது முக்கியமான கொஸ்டின் வந்து எப்படி ஒரு காலமை ட்ராப் பண்ணுறது, எப்படி ஒரு காலமை ரீநேம் பண்ணுறது. ஓகே, அது ரொம்ப அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத காலமை ட்ராப் தான் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீநேம் தான் பண்ண போகிறீங்க. அது வந்து கமெண்ட் ஆட்டோமே தெரிஞ்சுக்கணும். அது நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ டிஎஃப்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், டேட்டா ஃப்ரேம். ஓகேங்களா, df.drop எதை ட்ராப் பண்ண போகிறேன் அப்படின்னா காலம்ஸை ட்ராப் பண்ண போகிறேன். ரீநேம்னா df.rename. ரீநேம் பண்ணும்போது நீங்கள் பேராக கொடுக்கணும். ஓல்ட் வேல்யூ இஸ் டு நியூ வேல்யூ அப்படி கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா ரீநேம் ஆயிரும். ஓகேங்களா, இந்த கமெண்ட் ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு காலமை ட்ராப் பண்ணுறது, எப்படி ஒரு காலமை நம்ம ரீநேம் பண்ணுறது. ஏன்னா நம்மளுக்கு காலம்னா வெளியே இந்த டேட்டா எடுத்து எப்படி கிடைக்குன்னு சொல்லவே முடியாது. சும்மா நிறைய காலம்ஸ் வச்சுருப்பாங்க. இதுக்கு நம்ம தேவையில்லை, நம்ம அழகாக என்ன பண்ணிக்கலாம், அதான் நீங்கள் அழகாக ட்ராப் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகலாம். அதனால இந்த கொஸ்டின் முக்கியமாக கேட்குறது how to drop the column, how to rename the column. ஓகேங்களா, அதுக்கப்புறம் முக்கியமானது எப்படி டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறது. கண்டிப்பாக டூப்ளிகேட் இல்லாத டேட்டா இருக்காது. ஸோ அது நான் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணால் .drop_duplicates. இங்கே சொல்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு மெத்தடும் ஃபங்க்ஷனும் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இங்கே நான் மேலே போடுற அந்த மெத்தடும் ஃபங்க்ஷனும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகே, அதனால தான் உங்களுக்கு ஸ்டோரியாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் சின்ன டேட்டா செட் வச்சு அந்த கமெண்ட்ஸ் இங்கே போடுவாங்க. அந்த கமெண்ட்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே நீங்கள் இன்டர்வியூ ஈஸியாக ப்ரிப்பேர் ஆகிடலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து எப்படி ஒரு காலம் அரேஞ்ச் பண்ணுறது. ஓகே, அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுறது, டிசைடிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுறது. ஓகேங்களா, அதுக்கு நான் என்ன கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம், sort_values. ஓகேங்களா, அது என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு காலம் என்ன பண்ணிக்கும், அரேஞ்ச் பண்ணி எனக்கு கொடுக்கும். ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதில் வந்து என்ன ட்விஸ்டடாக கேட்பாங்க அப்படின்னா, நான் இண்டெக்ஸை சார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அப்போனா அந்த சார்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ணக்கூடாது, .sort_index. ஓகேங்களா, நல்லா கிளியராக கேட்டுக்கோங்க. இப்போ வந்து என்கிட்ட ஒரு 5 காலம் இருக்குது. இந்த காலம் இண்டெக்ஸ் அப்படின்னா நான் இது அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா sort_index யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நார்மலாக இருக்கிற காலமை நீங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் sort_values. அதுபோல் அசெண்டிங் டு ஃபால்ஸ் போட்டால் நீங்கள் டிசெண்டிங் ஆர்டர் எடுத்துக்கலாம். எதுவுமே போடாமல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், அசெண்டிங் ஆர்டர் எடுத்துக்கலாம். இது எதுக்கு நான் சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டாப் ஃபைவ் சேல்ஸ் எடுக்கலாம், லோவஸ்ட் சேல்ஸ் எடுக்கலாம். அதுக்காக என்ன முக்கியமாக வந்து ஃப்ரெஷ்ஷில் நான் கேட்குறது அப்படின்னா ஷார்ட் எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேவா, தென் நம்ம இதே ஸ்டோரி தான் நம்ம இப்போ என்ன பார்த்துட்டோம்னா ஷார்ட் வேல்யூஸ் எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ என்ன ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னா, யூ வாண்ட் டு நோ வாட் இஸ் நார்மலைஸ்ட் டேட்டா செட் அண்ட் டீநார்மலைஸ்ட் டேட்டா செட். ஓகேங்களா, ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கிறீங்க, இல்லை ஒரு டேட்டா சயின்ஸ், எனிதிங் யூ வாண்ட் டு நோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் நார்மலைசேஷன் டேட்டா செட் அண்ட் டீநார்மலைஸ்ட் டேட்டா செட். ஓகேங்களா, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு முக்கியமாக என்ன கான்செப்ட் தெரியணும் அப்படின்னா நார்மலைசேஷன் என்னன்னு தெரியணும், டீநார்மலைசேஷன் என்னன்னு தெரியணும். நாங்கள் திருப்பி ஃபியூச்சரில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், SQL கண்டென்ட் போட போகிறோம். அதில் நானே டீட்டெயிலாக சொல்கிறேன் நார்மலைசேஷன் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, டீநார்மலைசேஷன் என்னதுன்னு நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, டீநார்மலைசேஷனாக ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் கம்பெனி டேட்டாவை நான் ஒரே ஷீட்டாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா டீநார்மலைசேஷன். நார்மலைசேஷன்னா மல்டிபிள் டேபிளில் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நார்மலைசேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து நம்ம டீட்டெயிலாக நான் வந்து ஃபியூச்சரில் நான் SQL வீடியோ போடும்போது நான் கண்டிப்பாக போடுறேன். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். நார்மலைசேஷன் தான் என்ன அட்வான்டேஜ், டீநார்மலைசேஷன் தான் என்ன அட்வான்டேஜ். ஓகேங்களா, இப்போ நான் நார்மலைஸ் டேட்டாஸில் என்ன சொன்னேன், மல்டிபிள் ஷீட். இப்போ மல்டிபிள் டேபிளில் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா பாண்டாஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா ஷீட்டும் ஒரே ஷீட்டாக நாங்கள் மாற்றிப்போம். ஓகே, 4 ஷீட் கொடுத்தா ஒரே ஷீட் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த 4 ஷீட்டாக மாற்றுறதுக்கு நான் என்ன கமெண்ட்லாம் யூஸ் பண்ண போகிறேன்னா மர்ஜ்னு ஒரு கமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன், கன்கேட்னு ஒரு கமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்றும் கிடையாதுங்க, காமன் காலம் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா, நீங்கள் SQL பார்த்த மாதிரி காமன் காலம் இருந்துச்சு அப்படின்னா நான் பாண்டாஸில் என்ன பண்ணுவேன், நான் மர்ஜ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மர்ஜ் எதை பேஸ் பண்ணி ஆட் ஆகுதுன்னா ஜாயின்ஸ், இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின். அந்த ஜாயின்ஸ் பேஸ் பண்ணி என்ன ஆகுது, எனக்கு மர்ஜ் ஆட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை சார் காமன் காலம் இல்லை, இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு 3 பிரான்ச் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இங்கே சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது, மதுரையில் ஒரு பிரான்ச் இருக்குது, கோயம்புத்தூர் ஒரு பிரான்ச் இருக்குது. நான் இங்கே பில்டிங் போட்டால் பிரான்ச்சிலும் ஒரே மாதிரி பில்டிங் டேட்டா மெயின்டைன் பண்ணுவோம், பிரான்ச் பில்லும் ஒரே மாதிரி பில்டிங் டேட்டா மெயின்டைன் பண்ணுவோம், பிரான்ச்சில் என்ன தான் பண்ணுவேன், ஒரே மாதிரி பில்டிங் டேட்டா தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்கட் பண்ணிடுவோம்.
3 பிரான்ச் என்ன பண்ணிடுவேன், ஒரே பிரான்ச்சாக கன்வெர்ட் பண்ணிடுவேன். நீங்கள் குழம்பாதீங்க. மர்ஜ் எதை பேஸ் பண்ணி ஆட் ஆகுது, ஜாயின்ஸ் பேஸ் பண்ணி ஆட் ஆகுது. எப்படின்னா காமன் காலம்ஸ். கன்கர்ட்னா டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் டேட்டாவை எடுத்து நான் ஒரே மாதிரி அனலைஸ் பண்ண போகிறேன். அதில் என்ன யூஸ் பண்ண போகிறேன், நான் இங்கே கன்கர்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, வெரி மச் இம்பார்ட்டன்ட் கமெண்ட் ஃபார் கன்கர்ட் ஃபார் டேட்டா சயின்ஸ். ஓகேங்களா, டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நீங்கள் கன்கர்ட் கமெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, தென் ரொம்ப முக்கியமானது என்ன முக்கியமாக கேட்பாங்க அப்படின்னா, நான் ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷன் எழுதுறேன் அப்படின்னா, ஓகேங்களா, நான் வந்து ஐம் ரைட்டிங் தட் இந்த மாதிரி ஒரு பெரிய லாஜிக் எழுதணும், இந்த மாதிரி லாஜிக் எழுதி ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷன் எழுதுறேன் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக பைத்தான் வந்து ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் வந்து பாண்டாஸ் பொறுத்த வரைக்கும் யூ வாண்ட் டு யூஸ் அந்த ஃபங்க்ஷன் எழுதி முடிச்சுட்டு டாட் டாப்லேயே ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணணும். அந்த கமெண்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எழுதுகிற கஸ்டமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து கஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆயிரும், உங்களோட டேட்டா ஃப்ரேமில் அப்ளிகல் ஆகும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். நான் சொன்ன ஆர்டர்லேயே படிக்கணும். இது பாண்டாஸ் நான் எதுக்கு பாண்டாஸ் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டாவது வந்து எப்படி உள்ள ஒரு ஃபைலை கொண்டு வராங்க. மூணாவது வந்து டேட்டா டைப் மாற்றுறது. நாலாவது வந்து ஃபில்டர் பண்ணுறது, லொக்கேட் அண்ட் ஐலொக்கேட் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது. அஞ்சாவது வந்து நல் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதில் கேட்குற முக்கியமான கொஸ்டின் ஃபில் எண்ணி அண்ட் ட்ராப் எண்ணி. அஞ்சாவது வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு காலம் அரேஞ்ச் பண்ணுவீங்க. ஆறாவது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி எப்படி மல்டிபிள் டேட்டா ஃப்ரேமாக இருந்தால் எப்படி ஒரே டேட்டா ஃப்ரேமாக நான் கன்வெர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் வந்து மர்ஜ் கன்கர்ட் என்ன பண்ணுது, மல்டிபிள் டேட்டா ஃப்ரேமை ஒரே டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுது. இதே மெல்ட் அண்ட் பைவட்னு ஒரு கமெண்ட் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா வைட் ரேஞ்ச் டேட்டா ஃப்ரேமை லாங் ரேஞ்சாக மாற்றுறதுக்கு, லாங் ரேஞ்ச் டேட்டா ஃப்ரேமை வைட் ரேஞ்சாக மாற்றுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, டிசம்பர் வரை இப்படி இருந்துச்சுன்னா காலம் வைஸ் இருந்தால் என்னால் டோட்டல் சேல்ஸ்னு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஜான்வரி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம், ஃபெப் ++ன்னு போயிட்டே இருக்கும். அந்த டைமில் நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம், மெல்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வைட் ரேஞ்ச் டேட்டா ஃப்ரேமை லாங் ரேஞ்சாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். கண்டிப்பாக இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமெண்ட் இது. அதுக்கப்புறம் பிவட் என்ன பண்ணும், அதே தான் லாங் ரேஞ்ச் என்ன பண்ணிடும் அப்படியே எனக்கு வைட் ரேஞ்சாக எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த 4 இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்க வேண்டியது. மர்ஜ், கன்கர்ட், மெல்ட், பிவட். இதில் வந்து கண்டிப்பாக பாருங்கள், நாலுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் சின்ன கமெண்ட்ஸ் எதுக்கு இன்ப்ளேஸ் ஈக்குவல் ட்ரூ யூஸ் ஆகுது, இன்ப்ளேஸ் ஈக்குவல் எதுக்கு ட்ரூ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா என்னோட டேட்டா ஃப்ரேமில் நான் அப்ளை பண்ணுற மெத்தட்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன ஆகும், எனக்கு ஃபுல்லாகவே அப்ளை ஆகணும். அதுதான் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், இந்த இடத்துல இன்ப்ளேஸ் ஈக்குவல் ட்ரூன்னு ஒரு கமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். தென் வேறு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கலாம். தென் பேசிக் கமெண்ட்ஸ், முக்கியமான ஷேப் எது யூஸ் ஆகுது, என் ஷேப் எனக்கு என்ன பண்ணோம், எத்தனை ரோஸ் அண்ட் காலம்னு சொல்ல போகுது. ஹெட் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 5 rows கொடுக்கும், டெய்ல் என்ன பண்ணோம், லாஸ்ட் 5 rows கொடுக்கும். இன்ஃபோ எதுக்கு யூஸ் ஆகுது, டிஸ்கிரைப் எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுது. இந்த மாதிரி திங்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எல்லாத்தையும் நல்லா கிளியராக புரிஞ்சிச்சா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பாண்டாஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் கெட் அ கிளியர் ஐடியா. நான் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் சொன்ன ஒவ்வொரு கமெண்ட்ஸும் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன கமெண்ட்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன், இன்டர்வியூ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு. நான் ஏற்கனவே பாண்டாஸ் வீடியோ லென்த்தாக போட்டிருக்கோம், அதை இங்கே பின் பண்ணுவாங்க. எல்லோரும் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்னோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸை பாருங்கள். இட் வில் வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃபியூச்சர் இன்டர்வியூ. கண்டிப்பாக எல்லாருமே டேட்டா அனலிஸ்ட் ஆகணும், டேட்டா சயின்ஸ் ஆகணும், எல்லாருக்கும் எங்களோட ஆசை. நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து எஸ்எல் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். எல்லாரும் அந்த வீடியோஸை பாருங்கள். இது ஹேவிங் இன்டர்வியூ செக்ஷனும் இருக்குது, லாங் செக்ஷனும் இருக்குது. இப்போ நாங்கள் ஆப்டிடியூட் செக்ஷனும் நாங்கள் போட்டிருக்கோம். எல்லாரும் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் போதும், சப்ஸ்கிரைபே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு இன்னும் நிறைய மோட்டிவாக இருந்து நாங்கள் நிறைய கண்டென்ட் நான் உங்களுக்கு என்ன பண்ணலாம் போட்டு கொடுத்து உங்களுக்கு நல்லா என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு லாங் கண்டென்ட் வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ வெரி மச். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். தென் போக டேட்டா விசுவலைசேஷன் பற்றி நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன். எல்லோரும் கண்டிப்பாக அதை பாருங்கள். ஸ்டே டியூன். தேங்க்யூ.